என்னங்க கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? கேரட் பீன்ஸ் கூட உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து கொடுக்காதா? எங்கள் அப்பனவே வாங்கிட்டு வர சொல்கிறீங்க எப்போத்தாலும். நாக்கு நீட்டு நீட்டு திங்கிறது நீங்கள் தானே. சரி இது வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடுமா இன்னைக்கு? நீங்கள் தான் பண்ணணும், நானெல்லாம் பண்ணலை. நான் அரைஞ்சி கொடுத்துருவேன், நீ பண்ணிடு. எனக்கெல்லாம் பண்ண தெரியாதுங்க. சரி சரி அதெல்லாம் நீ செய்வேன், இல்லைன்னா வாங்கிட்டு போட்டு கொடுத்துருவேன்னு தெரியும். கேரட்டு பீன்ஸ் வந்து நல்லா மீடியம் சைஸில் வெட்டி எடுத்துக்குமா, ரொம்ப பொடியாக வெட்ட வேண்டாம். அப்புறம் புதினா மல்லி சுத்தமாக கழுவி எடுத்துரு, மண் இருக்கும் அதில், 2-3 ட்ரிப்பு கழுவிடு. இஞ்சி பூண்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் தக்காளி வெட்டி வச்சுக்கோ, வெங்காயம் வெட்டிக்கோ, அழுகாமல் வெட்டணும் வெங்காயம் வெட்டுறப்போ. பச்சை மிளகாய் வெங்காயம் வெட்டி எடுத்துக்கோ, எல்லாம் போட்டு எண்ணெய் நெய் ஊற்றி சோற வணக்கம்னு வணக்கிடு. புதினா மல்லி அதெல்லாம் போட்டு வெங்காயம் மிளகாய் வணங்கின பிறகு போட்டு நல்லா வணக்கி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கி, தக்காளி போட்டு வணக்கி, உனக்கு மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கோ, இல்லைன்னா அந்த பிரியாணி மசாலா பொடி வேணாலும் போட்டுக்கோ. எல்லாம் போட்டு நல்லா வணக்கி நெய்யெல்லாம் ஊற்றி கரெக்டாக அரிசி போட்டு குக்கரில் மூடி வச்சுட்டு அது விசில் வர்றதுக்குள்ளே வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி தயிர் பச்சடி பண்ணிட்டின்னு வச்சுக்கோ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டாப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையானா கறி, மற்ற நாளானா பருப்பு, அது இதுன்னு. வெள்ளிக்கிழமையானா வெஜ் பிரியாணி கேட்குது. இந்த யானையை கூட வச்சு சமாளிச்சிடலாம், ஆனால் இந்த மாமியாரை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாப்பா.